வெல்கம் டு மெட்ராஸ் டியூப். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா bra சைஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது என்ன ரொம்ப முக்கியமான வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னு கேட்குறீங்கன்னா கரெக்டான ஃபிட்டான ப்ரா போடலை அப்படின்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக ஃபிட்டிங்கான ப்ரா போடலை அப்படின்னா என்ன தான் அழகாக வெளியே ட்ரெஸ் பண்ணாலும் அது வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ரெண்டாவது ப்ராப்ளம் நிறைய லேடிஸ்க்கு இருக்கிறது என்னன்னா இது மாதிரி அன்ஃபிட் ப்ரா போடுறதுனால நாளடைவில் என்ன ஆயிடுது அப்படின்னா உங்கள் பிரெஸ்ட் வந்து சேக் ஆக ஆரம்பிச்சிடும், தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது இன்னைக்கு நமக்கு தெரியாது. இந்த அன்ஃபிட் ப்ரா போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளடைவில் இந்த பிரச்சனை வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு லேடிஸுமே அவங்களோட ப்ரா சைஸை தெரிஞ்சு அதை வந்து சேல்ஸ்மேன் கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கணும். இப்போ நம்ம ஜென்ரலாக போய் ஒரு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு ப்ரா சைஸ் தெரியாதுன்னு வைங்களேன், சேல்ஸ்மேனுக்கும் தெரியாது என்ன சைஸ்ன்னு சொல்கிறதுக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம ட்ரையல் ரூமில் போய் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு சைஸ் ஃபிட் ஆச்சுன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். இன்கேஸ் நம்ம அதுக்கப்புறம் குண்டாகிறோம் இல்லை ஒல்லி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரா ஃபிட் ஆகாது. ஸோ ஒரு டைமும் இந்த மாதிரி ஃப்ளூக்லேயே வந்து நம்ம ப்ரா செலக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ப்ரா சைஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு இன்ச் டேப் இருந்தால் போதும், அப்புறம் ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் அவ்வளோதான். அது நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து வெளியே போய் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்கள் ப்ரா சைஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கேட்டு வாங்குங்க. ஓகே, ப்ராவில் வந்து எப்படி சைஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 36 அப்படின்னு இருக்குது, 19 இருக்குது. இது ரெண்டும் என்ன அப்படின்னா 36ங்கிறது இன்ச் மெஷர்மெண்ட்டு, இதில் இருக்கிற 90ங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்டிமீட்டரில் இருக்கும். இது ரெண்டும் வந்து பேண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்ட் சைஸ்னால் வந்து உங்கள் சுத்தளவு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு போட்டிருக்கு. நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ABCD வரைக்கும் இருக்கும். இது டிங்கிறது இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸில் வர்றதெல்லாம் என்ன அப்படின்னா கப் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்கள் பிரெஸ்ட்டோட மெஷர்மெண்ட், அந்த கப்போட மெஷர்மெண்ட். இது ரெண்டும் தான் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டு தான் உங்களுக்கு தெரியணும். எக்ஸாக்டாக உங்களுக்கு ப்ரா சைஸ் வேணும் அப்படின்னா ஒன்று பேண்ட் சைஸ் வேணும், அதாவது 36 இன்ச்சஸாக, 36 இன்ச்சஸும் 90 சென்டிமீட்டரும் ஒன்று தான். ஸோ 36 இன்ச்சஸாக இல்லை வந்து சில பேருக்கு 38, 40, 42 அந்த மாதிரி வந்து ஈவன் நம்பர்ஸாக வரும். ஸோ அது மாதிரி பேண்ட் சைஸ் அது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது வந்து கப் சைஸ். கப் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸில் வரும், ABCD அப்படின்னு ஆல்ஃபபெட்ஸில் வரும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு தான் சொல்லி தரப்போகிறேன். ஒன்று பேண்ட் சைஸ் எப்படி மெஷர் பண்ணுறது, கப் சைஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் சைஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். பேண்ட் சைஸ் அப்படிங்கிறது உங்களோட ரிப்கேஜோட மெஷர்மெண்ட். ரிப்கேஜுங்கிறது இந்த பிரெஸ்ட்டுக்கு கீழே இருக்கு இல்லையா, இதோட மெஷர்மெண்ட். ஸோ இதை வந்து இன்ச் டேப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேண்ட் சைஸ். இதில் ஃபர்தராக ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்குது, அது நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேண்ட் சைஸ் மெஷர் பண்ணோம். பேண்ட் சைஸ் அப்படிங்கிறது வந்து சுத்தளவு, அதாவது பிரெஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற சுத்தளவு மெஷர் பண்ணோம். இப்போது அந்த சுத்தளவு சப்போஸ் 38 வருதுன்னு வைங்களேன், இன்ச் டேப்பில் பிரெஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த சுத்தளவு வந்து 38 வருதுன்னா 38ஓட 5 கூட்டிக்கணும். 38 இன்ச்சு, 38 இன்ச்சோட 5 இன்ச்சு கூட்டிக்கணும். 38ஓட 5 கூட்டினீங்கன்னா 43 இன்ச்சு வருது. இப்போ 43 இன்ச்சுங்கிறது வந்து ஆட் நம்பர், அதாவது வந்து ஒத்தப்படை எண். 43ங்கிறது வந்து ஆட் நம்பர், ஒத்தப்படை எண். எப்போவுமே நீங்கள் ப்ரா சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெட்டப்படையில் தான் இருக்கும். அதாவது வந்து 38, 40, 44 அண்ட் 36, 34 இந்த மாதிரி வந்து ரெட்டப்படையில் தான் இருக்கும். இப்போ 43 அப்படிங்கிறது வந்து ஆட் நம்பர், அதாவது ஒத்தப்படையில் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ரெட்டப்படைக்கு மாற்றிக்கணும், 44. ஸோ இதுதான் வந்து உங்களோட பேண்ட் சைஸோட மெஷர்மெண்ட், 44. ஒருவேளை இப்போ வந்து 37 இன்ச் இருக்குது, நீங்கள் அந்த சுத்தளவு போடுறீங்க இல்லையா, அது 37 இருக்குது அப்படின்னா அதோட 5 இன்ச்சு தான் கூட்டணும், 42 வருது. இது ரெட்டப்படையில் தான் இருக்குது, அதாவது ஈவன் நம்பரில் தான் இருக்குது. ஸோ இது அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை அது வந்து ஒத்தப்படையில் வந்ததுன்னா நீங்கள் அடுத்த ரெட்டப்படையில் மாற்றிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கப் சைஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பஸ்ட் இருக்கு இல்லையா, அதை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்படி மெஷர் பண்ணணும். இது வந்து இந்த மெஷர்மெண்ட்டையும் நோட் பண்ணிக்கிங்க. இது கப் சைஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணது பேண்ட் சைஸ்க்கு, செகண்ட் மெஷர் பண்ணது கப் சைஸ்க்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கப் சைஸ். கப் சைஸ்னால் என்னன்னா ABCD இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் கப் சைஸ். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு ABCD 4 தான் வரும். இதை 4ஐயும் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இது ஏனா 1, பீனா 2 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிங்க. கப் சைஸுங்கிறது நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னா பிரெஸ்ட்டோட
ஃபுல்லஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பிரெஸ்ட், அதாவது வந்து பிரெஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணோம். இப்போ சப்போஸ் அதோட மெஷர்மெண்ட் வந்து 40 இன்ச்சஸாக இருக்குது அப்படின்னா, நம்ம கப் சைஸ் வந்து நம்ம பிரெஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 40 இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இங்கே இருக்கு இல்லையா அந்த பேண்ட் சைஸ் மெஷர்மெண்ட் உங்களுக்கு 44. இதை 44லேருந்து இந்த 40 மைனஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து பிரெஸ்ட்டுக்கு கீழே எடுத்த மெஷர்மெண்ட்டையும் பிரெஸ்ட்டை எடுத்த மெஷர்மெண்ட்டையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 அப்படின்னு வரும். 4னா என்னது? டி. ஸோ இது வந்து டி கப். சப்போஸ் இப்போ வந்து பிரெஸ்ட் மெஷர் பண்ணுறீங்க. இப்போ அந்த பிரெஸ்ட்டோட மெஷர்மெண்ட் 40 இன்ச்சாக இருக்குது. அதே தான் 40 இன்ச் இருக்குது. ஆனால் உங்களோட சுத்தளவு மெஷர் பண்ணது 42 இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 42லேருந்து 40 மைனஸ் பண்ணணும். அதாவது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த பேண்ட் சைஸ்லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 2 வரும். 2னா என்னென்னா பி. ஸோ இது வந்து பி கப். அதாவது பேண்ட் சைஸ்லேருந்து பிரெஸ்ட் சைஸை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கப் சைஸ் கிடைக்கும். ஸோ கடையில் போய் கேட்கும் போது நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா 44 டி கப், அது மாதிரி 42 பி கப். ஒருத்தருக்கும் வேரி ஆகும். இது இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரா சைஸ் வந்து என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த சேனலில் வர இருக்குது. தேங்க்யூ.